அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களை சொல்லுவேன், ஜிம்முக்கு போங்க, இல்லை வாக்கிங் போங்கன்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. வேலை வேலைன்னு சொல்லி வேலை போய்க்க வந்து டயர்டாக தூங்குறது, காலையில் எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிப்பாங்க. அப்படியே ஓடிட்டு இருந்தாங்க. நான் சொல்லி கேட்கவே இல்லை. 3 மாதம் 4 மாதம் நான் வரவே இல்லை. சரி, அவங்களே மெயின்டைன் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு விட்டுட்டே, இப்போ அவங்களே விட்ட பின்னாடி அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக காலையில் எழுந்திரிச்சி ஜிம்முக்கு போயிட்டு 2 பேருமே டைமிங் செட் பண்ணி ஒருத்தர் போயிட்டு வர, இன்னொருத்தர் போயிட்டு வர்றது. அந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்தோடனே சமையல் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் அவங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஈவினிங் வந்து இப்போ வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. டெஸ்ட்டு மிட் டெஸ்ட் மாதிரி நடந்துகிட்ருக்கு. அந்த டெஸ்ட்டுகளுக்கு தேவையான டியூஷன் போயிட்டு வந்தாலுமே வீட்டில் வந்து சொல்லி கொடுக்குறது, அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மேலே போய் காய போட்டு ஈவினிங் டைம் போட்டுட்டோம்னா மறுநாள் காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதாவது ஷெட்யூல் போட்டு, அதாவது லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எப்படிடா ஒருத்தர் ஹெல்ப் இல்லாமல் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிரேக் கொடுத்தது வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ண, அவங்க வேலைகளை அவங்களே செய்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஹெல்த்து கவனிக்கிறதே கிடையாது. பிள்ளைகளுக்கு அதுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, சாப்பாடு டைமில் அதுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுக்காம ஸ்நாக்ஸாக சாப்பிடாதுங்க, நூடுல்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு. இப்போ வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் இந்த 8 வயசு 9 வயசுல கவர்மெண்ட்லேருந்தே மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க. அதாவது விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கிற மாத்திரை கம்மியாக இருக்குன்னு சொல்லி குழந்தைகளுக்காக அப்போ இருந்தே கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு ஸ்கூல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து குழந்தைகளுக்கு வீட்டிலேருந்தே நம்ம வீட்டில் சாப்பிட்ற எல்லாமே ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட வைக்கிறது 8 வயசு 9 வயசுலேருந்தே ஆரம்பித்தா தான் நல்லது. ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அப்படி சொல்லவே இவங்க கேட்கவே மாட்டாங்க. இவங்க வந்து சரி, அவள் சாப்பிடும்போது பசிக்கும்போது சாப்பிட்டுக்குருவா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ ரொம்ப நல்லா கேர் எடுத்துக்கிறாங்க. குழந்தைகளுக்கு கேர் எடுக்கிறதாகட்டும், ஃபேமிலியில் கேர் வேலையும் முக்கியம். இந்த காலத்தில் 2 பேர் சம்பாரிச்சா தான் வாழ்க்கையை நல்லபடியாக ஓட்ட முடியும். அப்படி இருக்க சொல்ல வேலையும் முக்கியம். அதே சமயத்தில் குழந்தைகளோட எதிர்காலமும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம வளர்க்குற வளர்ப்பில் தான் இருக்குது. அதனால் குழந்தைங்க வளர்ப்பும் சரி, சொல்லிக் கொடுத்து டிசிப்ளினாக வளர்க்குறதாகட்டும், படிப்பு சொல்லி தரதாகட்டும். அப்படியே மருமகளுக்கு வந்து 35 வயசு, மகனுக்கு வந்து 37 வயசு. இந்த வயசில் படித்த முட்டாள்கள் சொல்லுது 40 வயசு மருமகளுக்கு, மகனுக்கு 45 வயசுன்னு. பிள்ளைகளை பார்த்தா தெரியாது. அம்புட்டுமா அறிவு இல்லாமல் கண்ணு குருடாக வளையிறீங்க. எனக்கே 80 வயசுன்னு சொன்னால் குருடர்கள் தானே. போய் கண் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்பா வாயாது தஞ்சாவூர் தவுளு. பொண்ணு வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. பையன் வந்து இன்னும் நர்சரி போயிட்டுருக்கான். மாமனார் மாமியாரை கவனிக்காமல் எவ்ரிதிங் எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. பிள்ளைகளை வந்து களிமண் மாதிரி தான் செதுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அது சிலையாகிறதும் அது வந்து வீணாக போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் இவங்க வந்து இப்போ வந்து அவங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒர்க்கிங் உமனாக இருக்குன்னு சொல்லி வீட்டு வேலை பார்க்காம அவள் வந்து வீடை பார்க்குறதுக்கு வேறு என்னங்க வேணும் பெற்றவங்களுக்கு. பிள்ளைங்க நல்லபடியாக படிக்க வைக்கிறோம், வேலை பார்க்குறாங்க, நல்லபடியாக வேலை பார்க்குறோம், நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம். நல்ல பொண்ணாக அந்த பொண்ணு நல்ல பொண்ணு அமைஞ்சு வீடையும் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாலே வேறு என்ன சந்தோஷம் வேண்டி கிடக்கு. பிள்ளை குடிகளை பார்த்துக்கிட்டாலே போதும், அதே பெரிய சந்தோஷம். அதை விட வேறு என்ன வேணும். அதே மாதிரி சின்னவளும் அப்படி தான். அவளும் டீச்சராக ஒர்க் பண்ணுறா. அவளும் குழந்தைய கொண்டு போய் டேக் கேரில் விட்டுட்டு அவளும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு தான் வரா. எந்த பொண்ணுமே வீட்டில் சும்மா சோம்பேறியாக உட்காந்தா தேவையில்லாது தான் யோசிக்க வரும். அவங்க பிஸியாக இந்த வயசில் ஓடுற வயசில் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் பின்காலத்தில் ரெஸ்ட் எடுக்கிற வயசில் ரெஸ்ட் எடுக்க முடியும். அதாவது என்னைய பொறுத்தவரை பொண்ணுங்க வந்து வேலை பார்க்கணும். நம்ம கையில் 10 ரூபா சம்பாரிச்சா தான் நம்ம வீட்டிலே ஆகட்டும் வெளியிலே ஆகட்டும் நம்மளுக்கு ஒரு சுய மரியாதை கிடைக்கும். என்னுடைய ஓன் ஒப்பீனியன் அதான். அதனால் சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அதேமாதிரி நம்ம வந்து வெளியில் போய் 4 பேரோட பழகும்போது தான் பழக்க வழக்கங்கள் வரும். நல்ல விஷயங்கள் கற்றுக்கிற முடியும். அழுக்கு மூட்டையாக எப்படி இருக்குமோ அழுக்கு மூட்டையாகவே இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். பேச்சிலே ஆகட்டும், நடந்துக்கிறதுலே ஆகட்டும், லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். வெளி உலகத்தில் போய் பார்க்கும்போது தான். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே அப்படியே தான் மூஞ்சி கூட கழுவாமல் அப்படியே திரிவோம். அந்த மாதிரி இல்லாமல் வெளி உலகத்துக்கு போகணும், 4 பேரோட பழகணும், நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிற முடியும். பிள்ளைகள் ஃப்யூச்சர் நான் எப்படி கொண்டு போகிறது, காலேஜ் எந்த காலேஜ் இப்படி தெரிஞ்சுக்கவாது வெளியில் போகலாம். லைஃப் ஸ்டைல் மாறும், பேச்சு மாறும், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், சாப்பாடு முறை எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அதுக்கெல்லாம் சேஞ்சஸ் வேணும்னா நம்ம வெளி உலகத்தோட கனெக்டில் இருக்கிறது. அது வீட்டுக்குள்ளேயே 4 செவத்துக்குள்ளே இருந்தோம்னா எதுவுமே மாறாது. அவளை ஃபஸ்ட்டு சின்னவளை அப்படி தான் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தா. ஆஃப்டர் டெலிவரி பின்னாடி வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும்னு சொல்லி கம்பல்சரி பண்ணியாச்சு. அது கஷ்டமாக இருந்தாலுமே அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றக்காகத்தான் நம்ம வந்து அப்படி ஃபோர்ஸ் பண்ணி போக வைக்கிறது. 4 பேரோட பழகும்போது நல்ல விஷயங்கள் கற்றுக்குருவாங்க, பேசுகிறது நல்லா பேசுவாங்க,
நல்ல விஷயங்கள் அவங்க தாட்டு நல்ல எண்ணங்கள் மனசுக்குள்ளே வரும். பிள்ளைகள் வளர்க்குறதாகட்டும், ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போகிறதாகட்டும், எல்லா விஷயங்களுமே வெளியில் போகும்போது கற்றுக்கிற முடியும். படிக்கிறது எதுக்கு? வேலை பார்க்குறதுக்காக தான் படிக்கிறோம். அப்புறம் ஏன் படிக்கணும்? பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும், வேலையை பார்க்கணும், வீட்டை வந்து எப்படி நம்மளை விட நம்ம பிள்ளைங்க நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லபடியாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கணுக்காக நம்ம பிள்ளைகள் நம்ம வந்து படிப்பறிவு அம்மா வந்து படிப்பறிவு இருந்தால் தான் பிள்ளைகளுக்கும் நல்ல படிப்பை சொல்லித்தர முடியும், நல்ல ஃபேமிலியாக கொண்டு போக முடியும் அப்படின்றது என்னுடைய சொந்த அனுபவம். அந்த மாதிரி தான் நான் வந்து ஹெல்த்தில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறனோ அதே மாதிரி தான் என் பிள்ளைகளாகட்டும், பேர பிள்ளையாகட்டும், மருமக்களாக எல்லாருமே ஹெல்த்தில் கொஞ்சமாவது கான்சியஸ் வேணும்னு சொல்லி கம்பல்சரி பண்ணிடுவேன். இப்போ வந்து ஸ்கூலுக்கு வந்து அவளே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அப்புறம் ஈவினிங் வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுவா. டியூஷனுக்கு வந்து நான் போயிருந்தேன்னா நான் கூட்டிகிட்டு போவேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போனாலுமே அவங்கவுங்க வேலைகளை ஷெட்யூல் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டு நம்ம அந்த வேலைகளை பார்த்துட்டு போனால் வீட்டில் பிரச்சனைகள் இல்லாமல், சண்டை இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போகும். ஃபேமிலின்னு மாமியார் ஆகட்டும், மருமகள் 2 பேருமே விட்டு கொடுத்து போனா தான் ஃபேமிலியில் ஸ்மூத்தாக போகும், சண்டை இல்லாமல். மனிதனாக பிறந்தோம்னா சாப்பிட்டோம், வெந்ததை திண்டோம், விதி வந்தால் செத்தோன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கணும். ரன்னிங் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை வந்து எப்போயுமே பிஸி லைஃபாக இருக்கும். எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் வாழ முடியும். இதனால பயங்கர சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். சண்டையாக வந்திருக்கு. பிள்ளைகளை கவனிக்காமல் வேலைன்னு போய்கிட்டே இருக்க, பசங்களை கவனிக்க மாட்டேற, ஹஸ்பண்டை கவனிக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி சவிதாவோடலாம் சண்டை போட்டிருக்கேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. நம்ம பிரேக் கொடுத்தது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி எப்படி பிரிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கணும் வச்சுக்கணுன்றது அவங்க தெரிஞ்சிருக்காங்க. அதே போதுங்க. வாழ்க்கையில் வேறு என்னங்க வேணுமா? மக வீட்டில் தங்குறது தான் கூச்சப்படுவாங்க. மக வீட்டில் தங்குறதுக்கு எந்த பெற்றோரும் கூச்சப்பட மாட்டாங்க. வேலைக்கு போகிற மருமகள் தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் முடிக்கிறோம். அப்புறம் அவங்க பிள்ளை வளர்க்குறதுல நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஹெல்ப் பண்ணால் தான் அவங்க வேலைக்கு போக நிம்மதியாக வேலையை பார்க்க முடியும். அப்படின்னும்போது நம்ம போய் இப்போ ஊட்டி விடுறதாகட்டும், அது கழுவி விடுறதாகட்டும் எல்லாம் பார்க்க நம்ம பேரம் பற்றி குடும்பத்தில் வந்து மகன் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னா பெரியவங்களான மாமியாரும் நம்மளும் விட்டு கொடுத்து போகணும், மருமகளும் விட்டு கொடுத்து வரணும். பேர் இந்த பிள்ளை செல்வம் இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலு, கோவில், குளம்னு அலையிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுங்க. எல்லாருக்கும் அந்த குடுப்பனை அமையறதில்ல. தயவுசெய்து யாருமே இப்படி இப்போ மருமகளுக்கு வேலை செய்கிற உதவி, அது வேலை கிடையாது, உதவி. நம்ம மகை வீடு மருமகள், நம்ம மருமகளுக்கு நம்ம வேலை செய்யணும். நம்ம பேரன் பேத்தியை நம்ம வளர்க்குறோம். அது வந்து அசிங்கமோ பேர பிள்ளைகளை கழுவி விட்டாதான் எனக்கு சாப்பாடு. அது அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்குதான்னு பாரு. நம்மளுக்கு கிடைக்குமா என்று முதல்ல யோசிங்க. நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு. மனிதனாக பிறந்திருக்க நிறைவுனா இதாங்க வாழ்க்கையோட நிறைவு. ஒரு வளர்ச்சினா இதாங்க வளர்ச்சி. ஒரு பெண் வந்து மகளாக வளர்கிறோம், அப்புறம் ஒருத்தருக்கு மனைவியாகிறோம், அப்புறம் பிள்ளைகளுக்கு அம்மாவாகிறோம், அப்புறம் வந்து மாமியார் ஆகிறோம், அப்புறம் பாட்டி ஆகிறோம். இதுதான் ஒரு செடி வளர்க்குற மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும். இது கரெக்டான ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜும் வரணும். அதுதான் கரெக்டான வாழ்க்கை. நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். காசு பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கணும். நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க, நல்ல மருமக்கள், நல்ல பேரன் பேத்திகளை கிடைக்கிறது வரம். பல டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, காசு பணம் இருக்கிறது இல்லை பணக்காரவங்க, இந்த காலத்தில் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் உண்மையிலே பணக்காரவங்க அப்படின்னு. அதேமாரி ஆரோக்கியமாகவும் நல்ல ஃபேமிலியும் நமக்கு பேக்ரவுண்டும் அமையும் போது அந்த வாழ்க்கை நல்ல நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். உண்மையாக பொய்யா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.